ஸோ இப்போது 2 ப்ராடக்ட் வருது, அதாவது ஒரு ப்ராசஸ் பண்ணுறீங்க, அதுலேருந்து மீத்தேன் எடுத்துடுறீங்க, மீத்தேனை தனியாக நீங்கள் வந்து இது பண்ணிடுறீங்க, அண்ட் பயோ ஃபெர்டிலைசராக மார்க்கெட் பண்ணிடுறீங்களா? இப்போ இந்த மீத்தேன் நீங்கள் எடுக்கக்கூடிய மீத்தேன் லைக் எங்கெங்கெல்லாம் போகுது, லைக் எங்கே கன்சம்ஷனுக்கு போகுது, அது எப்படி வந்து இதை மார்க்கெட் பண்ணுறீங்க? கரண்ட்லி வந்து மேஜர் கன்சம்ஷன் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார். SAT அப்படின்னு ஒரு ஸ்கீம் மூலமாக சஸ்டைனபிள் அல்டர்னேட்டிவ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் டுவர்ட்ஸ் அல்டர்னேட்டிவ் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் டுவர்ட்ஸ் அல்டர்னேட்டிவ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் SAT அப்படின்னு ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் மூலமாக இந்த CGDs சொன்னோம் இல்லையா, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு இருக்க CGDs அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்க பங்க்ஸை வந்து சிஎன்ஜி ஸ்டேஷன்ஸ் வச்சு டிரான்ஸ்போர்ட்டுக்கு இனிஷியலாக பண்ணுறாங்க. ஸோ மேஜர் கன்சியூமர் ரைட் நவ் வந்து டிரான்ஸ்போர்ட்ஸ் வெஹிக்கிள்ஸ் தான், மேக்ஸிமம் ஆட்டோஸ் அண்ட் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ். அண்ட் இப்போ நிறையா வந்து நீங்கள் பைக்ஸே வந்துருச்சு. ஸோ ஃப்யூச்சரில் வந்து ஹவுஸ் ஹோல்ட்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே சிபிஜியால் ரீப்ளேஸ் பண்ணும். ஸோ இப்போது EV விசஸ் CNG அப்படின்னு பார்க்கும்பொழுது EVயில் வந்து ஒரு ட்ராபேக்காக பார்க்குறது வந்து நான் பார்க்குறது வந்து என்னென்னா, ஒரு 60,000 கிலோமீட்டர் இல்லை ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறமா அதோட பேட்ரி வந்து லைக் அது நம்ம ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், அது வந்து பைக்கோட காஸ்ட்டே ஆகும் அப்படிங்கிறதுன்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல வந்து லித்தியன் கன்சப்ஷன், லித்தியன் வந்து ரொம்ப லிமிட்டடாக இருக்குது அப்படிங்கிற சோர்ஸும் நம்ம வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ EV விசஸ் CNG அப்படிங்கும் பொழுது எது வந்து ஃப்யூச்சரில் லைக் இன்னும் மக்கள் அடாப்ட் பண்ண வேண்டியது இருக்கும், பண்ணுனா அவங்களுக்கு பெனிஃபிட் இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க? கண்டிப்பாக சார். EVயோட சோர்ஸ் ஆஃப் ஃபியூல் என்ன? எலக்ட்ரிசிட்டி. ஆமாம். இந்தியா வந்து மேக்ஸிமம் எலக்ட்ரிசிட்டி எங்கேருந்து உற்பத்தி பண்ணுது? தெர்மல் பவர் ஸ்டேஷன்லேருந்து வருது. தெர்மல் பவர் ஸ்டேஷன் பொல்யூஷன் கொடுக்குதா? ஆப்வியஸாக பொல்யூஷன் கொடுக்குது. ஸோ EV பொல்யூஷன் கொடுக்குதா? ஆப்வியஸாக கொடுக்குது. ஆமாம். நீங்கள் EV ஃபாரினில் வந்து இது ஒரு பெரிய ஒரு டிபேட் ஆச்சு, எலான் மஸ்க்கு இது ஒரு பெரிய ட்ரபிளாகவும் ஆயிருந்தது. EVயை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண தெர்மல் பவர் ஸ்டேஷனோட அவுட்புட் அதிகமாகும், கண்டிப்பாக நீங்கள் வந்து பொல்யூஷன் ஆகும் தான். ஸோ EV இஸ் நாட் த கம்ப்ளீட் சொல்யூஷன், மேபி a டெம்பரரி சொல்யூஷன். ஓகே. ஸோ கம்ப்ளீட் சொல்யூஷன் என்னன்னா, இதோட ப்ராசஸ் பார்ப்போம். ரா மெட்டீரியல் ப்ரொக்யூர்மெண்ட் எடுக்கும்போது நமக்கு பொல்யூஷன் வரல. ப்ராசஸிங்கில் பொல்யூஷன் நடக்குமானா நடக்கலை. கன்சம்ஷனில் பொல்யூஷன் நடக்குமானா மினிமல் பொல்யூஷன் நடக்கும், கார்பன் மோனாக்சைடு அண்டு இது நடக்கும். ஸோ ஓகே, டெல்லியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த ஃபாகிங் எஃபெக்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இப்படியே வெள்ளையாயிடும், திடீர்னு போய் வண்டி. ஆஃப்டர் தட் எஃபெக்ட் நீங்கள் 2016 அப்புறம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து CNG டிரான்ஸ்போர்ட்டேஷனை கொண்டு வந்துட்டாங்க. இன்றைக்கி வந்து அந்த ப்ராப்ளம் கம்மியாக இருக்குது. ஸோ பெட்ரோல் டீசல் வெஹிக்கிள் நாட் ஒன்லி கார்பன் டை ஆக்சைடு மட்டும் ரிலீஸ் பண்ணாது, பர்டிகுலேட் மேட்டர்னு சொல்லுவாங்க, PM 2.5 PM10 இந்த மாதிரியான பார்ட்டிகளும் வெளியே ரிலீஸ் பண்ணும். அது இன்னும் உடனடியாக நம்மளோட உடலை பாதிக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ இட் இஸ் கம்ப்ளீட்லி டிவைட் ஆஃப் திஸ் PM 2.5 அண்ட் PM10. EV வெஹிக்கிளில் நீங்கள் இட் மேபி a டெம்பரரி சொல்யூஷன். இன்றைக்கி வந்து இது பொல்யூஷன் இந்த இடத்துல நான் ஓட்டுற இடத்துல இல்லை அப்படின்னு சொல்லலாம், பட் எங்கேயோ ஒரு இடத்துல நான் நெய்வேலிலேருந்து வரேன், நீங்கள் EV அதிகமாக யூஸ் பண்ணும்போது எனக்கு பொல்யூஷன் நடந்துட்டு தான் இருக்குது. நான் அதிகமான அவுட்புட் நான் கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஸோ அதிகமான கோலை எரிக்கிறேன், அதிகமான அவுட்புட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு நான் எமிட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ CNG இஸ் த வே ஃபார்வர்ட் சார். சூப்பர்.